रहमतुल्लाहि ताला व बरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व कुल लिल्लज़ीना ला युमिनूना अमलू अला मकानतिकुम इन्ना आमिलून वंतज़िरू इन्ना मुंतज़िरून वलिल्लाहि गैबुस समावाति वल अर्दि व इलैहि युरजउल अम्रु कुल्लुहु फअब्दुहु व तवक्कल अलैहि व मा रब्बुक बिगाफिलिन अम्मा तअमलून। ஆமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். இறைவனை விசுவாசிக்காத அவர்களை பார்த்து, நபியை நீங்கள் கூறிவிடுங்கள், நீங்கள் உங்களுடைய போக்கிலே செயல்பட்டு கொண்டிருங்கள், நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து முடிவை எதிர்பார்த்தவாறு இருங்கள், நாங்களும் எதிர்பார்த்தவாறு இருக்கிறோம். விண்ணிலும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தம். அவன் பக்கமே அத்தனை விஷயங்களும் மீட்டப்படுகின்றன. அவனையே நீர் வணங்குவீராக, அவன் மீது முழு நம்பிக்கை கொள்வீராக. நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது பற்றி உம்முடைய ரப்பு பராமுகமானவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறான். சூரத்து ஹூத் 11ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், சத்தியம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த சூரத்துல் ஹூதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் நல்லுபதேசம் வந்துவிட்டது, மூமின்களுக்கு நினைவூட்டுதலும் வந்துவிட்டது என்று சொன்ன அல்லாஹ் கடைசியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான். ஈமான் கொள்ளாதவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எவ்வளவோ நீங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லியவாறு இருக்கிறீர்கள், இறை மறுப்பாளர்களாகவே இருக்கிறார்கள். உங்களுடைய உபதேசத்திற்கு அவர்கள் செவிசாய்த்தவர்களாக இல்லை. எனவே நீங்கள் அவர்களை பார்த்து கண்டிப்போடு இறுதியாக சொல்லிவிடுங்கள், நீங்கள் உங்களுடைய போக்கிலே சென்று கொண்டே இருங்கள், செயல்பட்டு கொண்டே இருங்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் என்ன முடிவு ஏற்படும் இறுதியில் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து வாருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எல்லா மறைவான விஷயங்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அத்தனையும் அல்லாஹ்வின் பக்கம்தான் மீட்கப்படுகின்றன. அவனையே நீங்கள் வணங்குவீர்களாக, அதே போன்று அவன் மீது முழு நம்பிக்கை கொள்வீர்களாக என்றெல்லாம் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே, நளினமான முறையிலே, எளிமையான முறையிலே, விளங்குகின்ற முறையிலே மக்கா மக்களுக்கு நல்லுபதேசம் செய்தவாறு இருந்தார்கள். ஆனால் மக்கா மக்கள் முரட்டு பிடிவாதக்காரர்களாக இருந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாக்குகளை, அவர்களுடைய நல்லுபதேசங்களை கேட்க தயாராக இல்லை. நன்கு தெரிகிறது அவர்களுக்கு இதில் உண்மைகள் இருக்கிறது என்று தெரிகிறது. இருந்தபோதும் கூட வீண் பிடிவாதத்தின் காரணமாக ஏற்க மறுக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய குடும்பத்திலேயே சிலர் இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைத்து கொண்டிருப்போம், நேரான வழியை காண்பித்து கொண்டிருப்போம், எவ்வளவோ சொல்லியவாறு இருப்போம். கடைசியிலே கேட்காவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது மற்றவர்களிடத்திலே, சரி நீங்கள் உங்களுடைய போக்குக்கு சென்று கொண்டிருங்கள், நான் என்னுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், என்னுடைய அந்த ஹிதுமாத்துகள், நற்சேவைகளில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தானே நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நடைமுறையில். அவ்வாறே நீங்கள் பேசிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு எச்சரிக்கை மணியாக நீங்கள் அவர்களுக்கு அறிவிப்பு செய்து விடுங்கள். அல்லாஹுடைய புறத்திலிருந்து வேதனை இறங்குமானால் அது இந்த பூமியில் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். வசனம் அப்படித்தான் பேசுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹுடைய புறத்திலிருந்து நீங்கள் வேதனை, சோதனை எதிர்பாருங்கள், நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்த்தவாறு இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் கடைசியாக என்ன சொல்வோம்? நம்முடைய பிள்ளைகளிடத்தில், உறவினர்களிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்காத போது இதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், இதில் என்ன பண்ண முடியும் என்று தானே நம்ம சொல்லுவோம். அதுபோன்று அல்லாஹ் சொல்லுகிறான், இதனுடைய விளைவுகள்
அது எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த பூமியில் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று. ஆனால் அந்த விளைவு எப்போது ஏற்படும் என்கிற மறைவான விஷயங்கள் அல்லாஹுக்கு இருக்கிறது. வலில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லார்கள். இந்த கைபு பற்றி 2 வகையான விளக்கங்கள் இருக்கின்றன. ஒரு விளக்கம், கைபு என்றால் பொக்கிஷம், விண்ணிலையும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய எத்தனையோ பொக்கிஷங்கள், கருவூலங்கள், அதனுடைய மறைவான விஷயங்கள் அல்லாஹுக்கே சொந்தம். ஏதோ நாம் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவோம், அந்த ஆராய்ச்சிகளுடைய விளைவாக நாம் சில பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம், அவ்வளவுதான். அதை தாண்டி பல்லாயிரம் இரகசிய விஷயங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் என்பது ஒரு விளக்கம். மற்றொரு விளக்கம் என்னவென்று கேட்டால், இந்த இறைவனுடைய சோதனை வேதனை எந்த நேரத்தில் அந்த வேதனை இறங்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த பூமியில் எத்தனை பேருக்கு தெரிகிறது? கடுமையான மழை பொழியும், அந்த மழை சேதங்கள் ஏற்படும், எத்தனை பேருக்கு தெரிகிறது? எதிர்பார்த்து காத்திருந்தார்களா? பூகம்பம் எப்போது ஏற்படும், எங்கே ஏற்படும்? பல்லாயிரக்கணக்கான பேருடைய உயிர்கள் பலியாகின்றனவே தெரியுமா? சுனாமி அலை வீசும் என்பது தெரியுமா? இதான கைபு சமாவாத்தி வல்லார்கள். இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து இறங்குகின்ற அந்த சோதனை, அது இந்த பூமியில் விளைவிக்கின்ற அந்த விளைவுகள், இது எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தம். எங்கெங்கோ என்னென்னவோ பிரச்சனைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? எத்தனையோ மறைவான விஷயங்கள் எனக்கு இருக்குது, ஆனால் என்றாவது ஒரு நாள் எல்லா விஷயங்களும் என் பக்கம்தான் மீட்டப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை பார்த்து நீங்கள் விரக்திக்கு சென்று விடாதீர்கள், மனம் வெறுத்து போகாதீர்கள், மாறாக என் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் என்னை வணங்கியவாறு இருங்கள் என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். ஒரு பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் எதிர்பாருங்கள், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள், தவக்குள் கொள்ளுங்கள், தவக்குளோடு நீங்கள் இறைவனை வணங்கி என்னை வணங்கியவாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் செய்கின்ற எந்த செயல்களும் அல்லாஹ்வுக்கு தெரியாதல்ல என்று. இப்படித்தானே நாம் முடிவுக்கு வர முடியும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கு தவக்குள் வேணும். நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பல சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் சந்தோஷமானவையும் இருக்கும், சில சமயம் கவலை அளிக்கின்ற விஷயமும் இருக்கும், சில சமயங்களில் கவலை அளிக்கின்ற விஷயமும் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் யாரை நம்புவது? அல்லாஹுவைத்தானே நாம் நம்ப முடியும். நம்பியோரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நம்புங்கள், என்னை நம்புங்கள். சோதனைகள் ஏதாவது ஏற்பட்டால், சங்கடங்கள் ஏதாவது ஏற்பட்டால், வேதனைகள் ஏதாவது ஏற்பட்டால் நம்புங்கள் என்னை. நம்பி இபாதத்திலே விழுங்கள், அல்லாஹ்வை தொழுங்கள். தொழுது என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கரத்தை ஏந்தி பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டு நமக்கு அந்த உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நம்பியவரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடாதது போன்று கைவிட்டானா அல்லாஹ்? கடைசியில் இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி விரவி நிற்கிறதே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இப்போது இருக்கிறார்களே, அன்றைக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிரச்சாரம் அது பயனற்று போயிருந்தால், அந்த நம்பிக்கை மோசமாக இருந்தால், இத்தனை கோடி முஸ்லீம்கள் இப்போது இருந்து கொண்டிருப்பார்களா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள், இபாதத்தில் ஈடுபட்டார்கள், அழுது தொழுதார்கள், அதனுடைய பயன்பாடுகளை பார்த்து கொண்டார்கள். நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, நமக்கு பல தேவைகள் இருக்கும், பல சங்கடங்கள் இருக்கும், காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா, ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, ஒரு நன்மை நம் வாழ்க்கையிலே ஏற்படாதா என்று எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் நாம் இறை நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. வத்தவக்கல், அல்லாஹ் கூறும் வத்தவக்கல் ஃபஅபுதுஹு வத்தவக்கல் அலைஹி, அவனை வணங்குங்கள், வணங்கி அவன் மீது ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று பெருமானாரை பார்த்து பேசுகின்ற அந்த உபதேசம் இருக்கிறது. நமக்கும் பொதுவான ஒரு உபதேசமாக இருக்கிறது. எனவே இந்த சூரத்து ஹூத் இருக்கிறது 11ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் தௌராத்தினுடைய கடைசி வசனங்கள் என்று தஃப்சீரிலே கூறுகிறார்கள். அதே போன்று தௌராத்தினுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் இருக்கின்றனவே, அது சூரத்துல் அன்ஆமுடைய ஆரம்ப வசனங்கள் என்று தஃப்சீரிலே கூறுகிறார். சூரத்துல் அன்ஆம் அத்தியாயம் இருக்கிறது, அதில் ஆரம்ப வசனங்கள் தௌராத்தினுடைய ஆரம்ப வசனங்கள்.
சூரத்துல் ஹூதில் இப்போ நம் கடைசி வசனங்களை பார்த்து வருகிறோமே, இது தௌராத்தினுடைய இறுதி வசனங்கள் என்று அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் உரைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான வசனங்களுடைய விளக்க உரைகளைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம். அற்புதமான சூறாவினுடைய அந்த ஞான உரைகளைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அந்த உரைகளை என்றும் மறக்காமல் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் வழிபட்டவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.